ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் கல்கி. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். அதாவது வாழ்க்கைன்றது வானவில் மாதிரி. ஏன்னா வானவில் மாதிரின்றியே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. வாழ்க்கைன்றது வானவில். எப்படின்னா பிரச்சனை எல்லாம் டிஃப்ரெண்ட் கலரில் வரும். புரியுதுங்களா? டிஃப்ரெண்ட் கலரில் நம்மளுக்கு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையில் நம்ம இந்த பக்கம் ஏறி இந்த பக்கம் சறுக்கு விடும். புரியல தானே? எனக்கும் புரியல. ஆனால் வாழ்க்கைன்றது வானவில் தான்ன்றது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. எப்படி கேட்டிங்கன்னா புரிஞ்சுக்கிச்சு. பல பிரச்சனை அந்த கலராக வரும்போது நம்ம அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். டப்புன்னு அது மேலே அப்படி சல்லுன்னு ஏறி மேலே சறுக்கு விட்டுருணும். கீழெல்லாம் போயிடக்கூடாது. சரி, ஓகே, இருக்கட்டும். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? புகைப்பிடியுங்கள், மது அருந்துங்கள், குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள். முதல் பரிசு மரணம், இரண்டாம் பரிசு புற்றுநோய், மூன்றாம் பரிசு ஹார்ட் அட்டாக், ஆறுதல் பரிசு மஞ்சள் காமாலை. சும்மா இருங்கடி. சூப்பர். இந்த மாதிரிலாம் நம்ம தியேட்டரில் படம் பார்க்கும்போது முன்ன முகேஷ்னு ஒருத்தர் வருவார். அவரை பார்த்து பசங்களுக்கு எல்லாம் எப்படி ஆச்சுன்னா பயம்லாம் வரல, ஃபேஷனாகவே ஆயிடுச்சு. ஐயோ, நம்மளும் இந்த டிவியில் வரணுண்டா, இந்த தியேட்டரில் நம்ம ஃபோட்டோவும் வரணுண்டான்ற அளவுக்கு மோட்டிவேஷன் ஆகிடுறாங்க. அதனால் அந்த டைலாக்லாம் கட் பண்ணிவிட்டு, ஏன்னா அது கேட்டு இவங்களுக்கு காது புளிச்சு போயிடுச்சு. அது இல்லாமல் பார்த்தாலும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு புது விஷயத்தை தியேட்டரில் போட்டால் ஆடியன்ஸை டக்குன்னு எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ கவனிப்பாங்க. அது காமெடிக்காக இருந்தால் கூட அதோட அர்த்தத்தில் அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சில பூ வேணுமா? பூ வேணாமா? சரி, பணம் வேணுமா? பணமும் வேணுமா? பொண்ணா நான் வேணுமா? டேய் பேதியில் போவ, என்னடா இது? என்ன பண்ண சொன்னால் என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க? சீப்பு முத்திச்சார் நடுவில் வராரு. பட் ஆனால் இது நல்லா இருக்குங்க. முன்னெல்லாம் இதுதான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கோம். பைக்கு கிட்ட பேசுகிற மாதிரி, பைக்கு கிட்ட ലവ് பண்ணுற மாதிரி நல்லா இருக்கும். കഞ്ചാവ് കടത്താൻ ശ്രമിച്ച പിടിയിലായ പ്രതിക്ക് നീതി വേണമെന്ന് ആവശ്യപ്പെട്ട് സുഹൃത്തുക്കൾ. നീതിയുമില്ല, ഒരു കൂതിയുമില്ല എന്ന് കോടതി. ஏமா என்னம்மா பேச சொன்ன? என்னம்மா பேசி வச்சிருக்கா? இது உண்மையா இல்லை பொய்யான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா உண்மை மாதிரி தான் தெரியுது. ஏய், வளர வளர காலம் எங்கெங்கேயோ போகுது. என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கீங்க. இது ஆனால் மலையாளத்தில் அந்த வார்த்தைக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இருக்கலாம், ஏன்னா ஒரு தடவை கேள்விப்பட்டிருக்கேன். இருக்கும், ஆனால் அது தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அதுவும் நல்ல வார்த்தை தான். 8 ஷோவுக்கு பாலிஷ் போட்டாதான் எனக்கு ஒரு பண்ணு கிடைக்கும். டேய், நான் இது எதிர்பார்க்கலடா. டேய், எங்க இருந்த பிட்டை எங்கடா தூக்கிட்டு எங்கடா மேட்ச் பண்றீங்க? நல்லா இருக்குடா. அடி அது எவ்வளோ சென்டிமெண்ட்டான டைலாக்டா. அடி அந்த டைலாக் இப்போ நிறைய கொடுத்தா பொட்டிக்கெல்லாம் கிடைக்கும். நல்லா இருக்கு, கரெக்டாக மேட்ச் ஆகுது. பட் பேச முடியலையாடா. இது இந்த பக்கம் இருக்கிறது சேட்னஸை உருவாக்குறது, இந்த பக்கம் காமெடியை உருவாக்குறது. இது ரெண்டுமே கலந்து இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கும். நல்லா இல்லைன்னா சொல்லக்கூடாது. யாரா அந்த அண்ணன் உங்களுக்கு யார் அவரை வாழ விட மாட்டேங்கிறீங்க? ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்றீங்க? பாவம்டா, மனுஷன் நல்ல மனுஷனா இருக்காரா? அவரை போட்டு ஏன்டா திட்டுறீங்க, அடிக்கிறீங்க? அவரை வாழ விடுங்கடா, அவரை தொழில் பண்ண விடுங்கடா. கடையை வேற உடச்சு விட்டாங்களே. ஆமா நண்பர்களே, கடையை வேற உடைச்சாங்க. ஆமா நண்பர்களே, கடையை வேற உடச்சு விட்டாங்க நண்பர்களே. கோபி அண்ணா வேற மாஸ்க் காட்டிருக்காரு. ஆனால் அவர் ஹேட்டர்ஸுக்கு தான் சொல்கிறாரு. ஒரு ஆடியோவில் இருந்துச்சுன்னா அப்படி இப்படின்னு ஒரு 4 வார்த்தை பேசினா தான் ஆடியன்ஸ் மணி போய் சேரும். அவர் பட்ட படியில் எங்காவது அடி வாங்கியிருக்கலாம், எங்காவது அவர் மனசு கஷ்டப்பட்டுருக்கலாம். அதனால் அவர் சான்ஸ் கிடைக்காம இந்த இடத்துல ஹேட்டர்ஸ்க்குலாம் வச்சு செஞ்சுருப்பார். அது அவர் பண்ணுறாரு. நம்ம வேலையை தானே பண்ணணும்.
காட்டவே இல்ல. காட்டுங்க இப்ப பாக்கலாம். இப்ப பாக்கலாமா? பியூரான காஞ்சி காட்டன்ல வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டா சுடிதார்ஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட மெயின் ஹைலைட் என்னன்னா பாக்குறதுக்கு அவ்வளோ ட்ரெடிஷனல் லுக்ல இருக்கும். இதுல வந்துட்டு கலர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிள்ங்க. ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் டேய் கிருவாடா, உன்னை என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வந்தமா பீம் அடிச்சமா இல்ல கிருஷ்ணன் அடிச்சமா அப்படின்னு போயிடணும். அதை விட்டுட்டு சின்ன பிள்ளைத்தனமா நீயும் ப்ரொமோஷன்ல இறங்கிட்ட. நியாயமா இருக்கா இல்லையா? என்னடா அது கூட உனக்கு ப்ரொமோஷன் பண்றதுக்கு வேற ஆடே கிடைக்கலையா? பாவா சாரிங்க போய் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்க. என்னையா உனெல்லாம் ஒரு காலத்துல டாப்ல வச்சிருந்தையா, இப்ப நான் ப்ரொமோஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னங்க வெரி பேட். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருக்க அந்த நல்ல உள்ளருக்கு நல்ல உள்ளம், அந்த உள்ளத்துக்கு என் நெஞ்சம் கடிவான பணிவான வணக்கம் மற்றும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சில பேர் இருப்பாங்க வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, டப்புன்னு ஸ்கிப் அடிச்சிருவாங்க. ஏன்னா வீடியோ நல்லா இல்லையா. இந்த வீடியோ நான் போகிறேன். டாடா பை பாய்.